அனைத்து ஸ்ரீ உடையார்கோட்டை ராமானுஜ அறக்கட்டளை சிவராம்ஜி பண்பாட்டு ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது மார்கழி மாத திருப்பாவை உற்சவம் அனைத்து பண்பாட்டு வகுப்பிலும் நடக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு திருப்பாவை ஆப் உங்களுக்கு அனுப்பியுள்ளேன். இதை இன்ஸ்டால் செய்த பிறகு ஓப்பன் என்று கொடுத்து விட வேண்டும். பின்பு இதில் ஆங்கிலத்தில் வந்தால் இங்கே வலதுபுறத்தில் இருக்க வேண்டிய 3 டாட் இருக்கும் பாருங்கள். அது உள்ளே போனீங்கன்னா உள்ள ப்ளே மோடு இருக்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா ரிப்பீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பாசுரம் திரும்ப திரும்ப வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். இந்த லாங்குவேஜை போய் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் இருக்கும், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி இத்தனை லாங்குவேஜ் இருக்கும். அதில் தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வரும். டெக்ஸ்ட்டு சைஸு, அதாவது உங்களுக்கு சின்னதாக இருக்குது, கண்ணு சரியாக பார்க்க முடியல அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். மீடியம் சைஸ் கூட மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் சைஸ் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு உங்களுக்கு எந்த பாசுரம் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், மார்கழி திங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பிளேன் கொடுத்தீங்கன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஈராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் ஈர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். அதாவது வார்த்தைகள்லாம் கூட நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். புக்கு பார்த்து படிக்கும்போது சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், உச்சரிப்பு மாறும். அதனால் இந்த ஆப்பை சரியான முறையில் பயன்படுத்துங்க. நல்ல குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 பாசுரங்கள், ஒரு பாசுரத்தை 3 முறை, 2 பாசுரத்தை 6 முறை தினமும் சொல்லிக் கொடுங்க. முதல்ல என்ன பண்ணோம், ஆண்டாள் நாச்சியாருக்கு விளக்கேற்றி பூ போட்டு எல்லாரும் எழுந்து நின்று தாயாரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நின்று தான் இந்த பாசுரத்தை சேவிக்கணும். அனைத்து பண்பாட்டு ஆசிரியர்களும் இந்த ஆண்டு மார்கழி உற்சவத்தை மிக சிறப்பான முறையில் கொண்டாடி நம்ம வீட்டு கல்யாணத்திற்கு அனைத்து குழந்தைகளையும் அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.